பெரும்பாலான நேரங்கள் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கழுத்துல ஒரு ஆடை போட்டுக்கிட்டு காலையில சாயந்தரம் தேடிட்டு போய் ஆட்டக்காரன். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கும். இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம எங்கே படித்த மாதிரி இருக்கும், ஆனால் அதை கண்டிப்பாக மறந்துருப்போம். இப்போ இந்த நிறைய புக்கு வீட்டில் உள்ள ஒரு பல இது கிடக்குது புக்கு. இதை நான் எடுத்து வச்சு அப்பப்போ நான் அதை திரும்பி அடுக்கும்போது இன்றைக்கும் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம்ன்றது தெரியும். எல்லா புத்தகத்தையும் முழுசாக படித்து முடிக்க முடியாது. ஒரு சில புத்தகங்கள் நம்ம 10 தடவை கூட படிச்சிருப்போம். சில புத்தகங்களை வந்து நம்ம பாதி தான் படிச்சிருப்போம். சில புத்தகம் படிச்சிருக்க கூட மாட்டோம். நம்ம ஒரு ஆர்வத்தில் வாங்கிப்போம். புத்தகங்களை எப்படி செய்யுது அப்படின்னா, சில நண்பர்கள் பெரியவங்கெல்லாம் பார்க்கும்போது, இப்போ அன்னைக்கு சுகிசு ஐயா கூட பார்த்தேன். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், புக் கொடுங்க, அவரே புக் கொடுத்து விட்டாரு. அது மாதிரி நான் இப்போ ஐஏஎம் இது பண்ணும்போது அவங்க அங்கே ஒரு சுசில்குமார் ஒரு ப்ரொஃபஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் இப்போ எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட கேட்டபோது அவர் 10 புக்கு சொன்னார். கூசியஸ் எலிஃபென்ட் கேன் டான்ஸ், அவர் ஐஸ்பர்க் இஸ் மெல்டிங், நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த மாதிரி இப்போ அவங்க பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த புத்தகங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. அதே போல் சில பேச்சாளர்கள் பேசும்போது அவங்க சில புத்தகங்கள் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த புத்தகங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். எல்லா புத்தகங்களும் வாங்கிக்கணும், நேரம் கிடைக்கும்போது நம்ம படிக்கிறோம். அது கண்டிப்பாக நம்ம நேரத்தை உருவாக்கிட்டு கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த சில புத்தகங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு வாழ்வியல் தத்துவங்களே இப்போ அப்ரம் ஸ்லேவரின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கர் வாஷிங்டன், அதாவது படிப்போட முக்கியத்துவத்தை ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு நீக்குற பையன் வந்து மைண்டில் வேலை பார்க்குறான். அவன் வந்து அவனுக்கு ஒரு காதில் விழுகுது. இந்த மாதிரி ஒரு 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 800-900 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வந்து ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல். அவங்க வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா உலகத்தில் சொர்க்கம்னா அதான்டா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் அங்கே போய் படிச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். இதெல்லாம் போட்டிருக்கு. அதே போல பூர் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி அருமையான புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ புத்தகம் அப்படின்னு சொன்னோம்னாலே அது ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புத்தர்னு சொல்லலாம். ஏன்னா புத்தகத்துக்கும் புத்தருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. புத்தர் பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டே இருந்தான் வாழ்க்கையில. முதல்ல அவன் மனசோட பேசிட்டு இருந்தான், அப்புறம் மனுஷன் கூட பேசுறான், அப்புறம் மகளிரோட பேசினான்னா அவன் முதல்ல மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மகளிர்லாம் பின்னாடியே வர்றாங்க. அவன் நடந்து போக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம், புத்தா நில், எங்களுக்கு சொல்லி பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு. என்ன புத்தகம் திரும்பி பார்க்குறான், அவனுக்கு வளர்ப்பு தாய் வர்றான். அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் சொல்றான். புத்தர்கிட்ட சொல்றாங்க, அவங்க வளர்ப்பு தாய், ஏன் மகளிர் ஒதுக்கி வைக்கிற, அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தான். வாழ்க்கை ஃபுல்லா பேசிட்டு இருந்தான். அவன் பேசுனது பூரா கேப்சர் பண்றதுக்காக ஆனந்தர் கூட இருப்பார்ல, அவர் வந்து எழுதி வைத்த விஷயங்கள்லாம் வந்து புத்தகமா வருது. அதான் புத்தக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னு சொல்லி அது மாறிச்சு. அந்த படிப்புக்கு இந்த பள்ளிலாம் சொல்லுவாங்கல்ல, பள்ளினா அவங்கெல்லாம் இருந்து இந்த சமண துறவியில இருந்து அதுல இருந்து வந்துதான் பள்ளின்ற வார்த்தையில சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால வீட்டுல ஒவ்வொரு புத்தகமும் அது ஒரு புத்தர் கூட இருக்க மாதிரி. அதனால நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, நீங்க ஏதாவது இந்த புத்தகத்துல படிக்கிறீங்களா, அப்படி என்னென்ன புத்தகத்துல படிக்கிறீங்க கேட்பாங்க. அதனால ஒரு வாய்ப்பா இதை நான் காமிச்சேன். எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு, அத்தனை புத்தகங்களையும் நம்ம காமிக்க முடியாது. இப்போ தாவோ பிசிக்ஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி அம்மாவே 1924 இவர் எழுதின ஒரு புக் பாருங்க. ஏன்னா நடராஜனோட முழு தத்துவத்தை அந்த பிரம்மாண்ட கோடியில நடராஜனோட அவருக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அருமையா ஒரு எழுதியிருக்காரு. அப்புறம் பிளாக் ஸ்வான் எஃபெக்ட் இருக்கு, இந்த கோவிட் பத்தி எவ்வளவோ இருக்கு. ஏகப்பட்ட புத்தகம், கடலும் கிழவனும் சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது வந்து சதாம் ஹுசேன் சாகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னை தூக்கில போடுங்க, எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரோ. அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு புத்தகங்கள்ல. அதனால வீட்டுக்கு ஒரு லைப்ரரி வைக்கணும். இது வந்து நிறைய இப்போ வந்து கிண்டல்லாம் வைக்கிறாங்க, அந்த டிஜிட்டலாக வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் புத்தகங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அதை பார்க்க படிக்க அந்த ஆர்வங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால வீட்டுக்கு ஒரு புத்தக நிலையம் வைப்போம், பிள்ளைகளை படிக்க சொல்லுவோம். இன்னும் பேசுவோம். நண்பர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன்.